ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார். அந்த வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம். வருகின்ற 11/2/2025 முதல் 10/5/2025 வரை இந்த நாட்களிலே வக்ர நிவர்த்தியாகி சிறப்பான பலனை தர இருக்கிறார். குருவாகப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல், மேலும் அவருடைய தன்மை மாறி இருக்கும், குணநலன்கள் மாறி இருக்கும். அதுதான் வக்ரமம். சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடித்து அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும். அதுக்குண்டான பலன்களை முன்னமே சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த வக்ர கதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி என்னன்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசியும் பார்க்குது. ரிஷபத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் குரு சுபராகப்பட்டவர், அவரும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உள்ளவர். அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும், அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பொது பலன் வைத்து பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுக்கிரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார். அதே போன்று குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது, இது யோகம், அருமையான யோகம் இது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேருமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு வாரி வழங்குவார்கள், நன்மை மட்டும்தான் செய்வார்கள். இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும், தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா கேட்டுங்க. அப்போது இந்த பொதுவான பலன்கள் சொல்லும்போது குருவுடைய வீடை கொடுத்தவர் சுக்கிரன் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி, இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுக்கு உண்டான பலனும் சேர்த்து வழங்குவார். அதே போன்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் குரு சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார். இதுதான், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்து வாங்க போகிறது. அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும், அரசியலிலுமே புரட்சி ஏற்படும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். குரு குழந்தைகளுக்குரியவர், சுக்கிரன் பெண்களுக்குரியவர். நல்லா கேட்டுங்க. அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது. அப்போது குரு குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார். சுக்கிரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார். அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும், பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும், பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, குழந்தைகளுடைய திறமை, இதெல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க போகுது, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். அது இல்லாமல் குரு என்றவர் போதகர், மதகுருமார், ஆலோசகர், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள். இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே, அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான். அப்போது அவரும் குருவுக்குண்டான காரகத்தவாக தான் இருக்கிறார். அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். இதெல்லாமே இந்த
குரு வக்கர நிவர்த்தி கால பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும், கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒன்றிணைவாங்க, எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணைவாங்க. அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும். அவரவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விமர்சிப்பதை குறையும். அது மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ வரப்போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பழிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது, எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து, மத்திய அரசாங்கம் சரி, நமது மாநில அரசாங்கம் சரி, அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். முதல்ல இருந்திருக்கு, இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உண்மை, அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவித்து, பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு, ஆண்களுக்கு, அரசியல், சமூகம், பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க, பல விதமான தொழில்துறையில் இருக்கவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் உயர்ந்திருக்கும். தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்போது ஏனென்றால் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அப்போது சுக்கிரன் ஆடம்பரம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போது தங்கம்ன்றது குரு. அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் பேசப்படுகிறார். அழகை கொண்டு வருவதற்கு சுக்கிரன் தான். அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும். அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தங்க ஆபரணங்கள் விலை உயர்வு அதிகமாக இருக்கும். அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும். ஏனென்றால் சுக்கிரன் வெள்ளிக்குரியவர். அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ அதிகமான பலனை கொடுப்பார். அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றத்து, இப்போ தங்க ஏறுமோ வெள்ளியும் ஏறுதான், அதுவும் ஏற்றமாக இருக்கும். இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நற்பலன்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் 12 ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கர ஒரு பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ பார்த்தா மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது உங்கள் ராசியும் பார்க்குறார். அப்போ 1ஆம் இடத்தையும் பார்க்குறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9, 11 இந்த 2 இடங்களையும் பார்க்குறார். அப்போது 1, 9, 11 5ஆம் இடத்துல இருக்குது. இதனால் வரைக்கும் குரு வக்ரகதியாக இருந்தார். அப்போது அந்த 5ஆம் இடத்து பலன் கொடுக்க முடியாமல் போயிட்டார். நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. வீடு விஷயம், வாகனங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது. இப்போது அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ 5ஆம் இடத்து பலனும் கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் இதனால் வரைக்கும் மனசில் நினச்சிருந்த விஷயம் இப்போ நடக்கும். குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும். வெளி வட்டார பழக்கங்கள் நல்லா உதவிகரமாக இருக்கும். வெளியில் நம்ம போனால் பார்க்குறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம், போகிறோம் இல்லையா? அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களாம் ஆதரவாக இருப்பாக்க போகிறாங்க. மக்கள் தொடர்பில் உள்ளவங்க நல்ல மதிப்பு பெற்று செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். அது இல்லாமல் புத்திரருக்கு இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும். அவங்க மூலிமா பரிசு, பாராட்டு, பெருமை எல்லாமே கிடைக்க போகுது நம்மளுக்கு. உங்கள் ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு சாதனை புரிவீங்க. சில பேர் கின்னஸ் ரெக்கார்டில் கூட வரத்துக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே வரும், வரப்போகுது. அடுத்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால நிறைய தெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், வழிபாடுகள் இது மாதிரி பண்ண போகிறீங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபடக்கூடிய நேரம் வழிபட முடியாமல் இருந்திருக்கும். இஷ்ட தெய்வத்தை பக்கத்தில் இருந்திருக்கும், வழிபட்டு வந்திருப்பீங்க. குலதெய்வம் பல பேருக்கு ஊரில் தான் இருக்கும். அங்கே போய் வழிபட முடியாமல் எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது, அங்கே போகிறதுக்கு கூட வழிவகை இல்லையே, அப்படி தான் நினச்சிருந்துருப்பீங்க. இப்போது அதுக்கு உண்டான வழி பிறக்கும்.
அப்போ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்வீங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. அது மூலமாக நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களுக்கு தொடர்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணம்லாம் அமையும், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ வழிபாடு மூலிமா நல்ல அருள் கிடைக்கும். சில பேர் கோயில் போயிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே நடக்கலன்னுவாங்க. ஆனால் இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அருள் கிடைக்கும். அதுக்குள்ள நேரம், எல்லாத்துக்குமே நேரங்காலம் வரணும் இல்லையா? அப்போ தானே அதனுடைய பலன் கிடைக்கும். இப்போ உள்ள நேரப்படி நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதுதான் தொடர்ந்து போயின்னே இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, ஆண்டு அனுபவித்தவங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ பரவகையான லாபங்கள் கிடைக்கும், நஷ்டங்கள் குறைஞ்சிரும், பெரிய மனுஷ தொடர்பு கிடைக்கும், மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது மாதிரி நடக்க போகுது. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பாத சனியும் இப்போ விடப்போது போகுது. அதனால் சனியோட பாதிப்பும் குறைஞ்சிரும். அப்போது குரு வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குரு இருக்காங்க. அப்போது சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து குரு கொடுக்க போகிறார். அப்போ சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு அந்த 5ஆம் இடத்து சுக்கிரன் 5க்குரிய பலனையும் சுக்கிரன் கொடுப்பார். சுகபோக வாழ்க்கை, நினைத்த எண்ணங்கள் பலிதமாகிறது, விரும்பிய பொருள் கிடைக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, எல்லாமே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கிரனுடைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நினைச்ச எண்ணங்கள், அடுத்தவங்க உதவி, வீடு அவங்களே தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. பெரும்பாலும் பிரபலமானவங்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களும் உதவிகள் கிடைக்கும். எல்லாமே சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து கிடைக்க போகுது. கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்க. இருந்தாலும் சில அந்நிய தலையீடுகள், வேண்டாதவங்க தலையீடு, பொறாமைப்படுறவங்க, உங்கள் மேலே நீங்கள் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய தலையீடுலாம் இருக்கும். அதெல்லாம் தடைகளை தாண்டி வந்துடுவீங்க, மீண்டு வந்துடுவீங்க. சில உடல் உதவிகள் கொஞ்சம் வந்து போகும், அதுலேயும் தப்பிச்சு வந்துடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது குரு வக்ரநிவர்த்தியாக இருக்கார். அப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனுடைய பலனும் சேர்த்து கொடுக்குறார். அப்போ குருக்குரிய தெய்வமான முருகர் வழிபான், சுக்கிரனுக்கு உண்டான அந்த வள்ளி, இது 2 பேர் சேர்ந்த முருகன் வள்ளி சேர்ந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வள்ளி தெய்வானி சமேத முருகரை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் குருவாக இருக்கக்கூடியவர், குரு கடாட்சம். அப்போ என்ன சொல்லப்படுது, குரு ஸ்தலங்கள்னு சொல்கிற இடத்துல அப்போ பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் அந்த குரு ஸ்தலங்கள் சொல்லப்படுது. அப்போது அதில் முருகரும் இருப்பார். அப்பேற்பட்ட அந்த சன்னதி முருகர் போய் வழிபட்டு வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது அந்த முருகன் வள்ளி தேவனோடு சேர்ந்து சன்னதி கொண்டு விளங்கியிருப்பார் இல்லையா, அந்த கோயிலில் இருப்பார். அது குருவுடைய ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கும், விசேஷ ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கும், குரு பரிகார ஸ்தலம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஸ்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை, வள்ளி தேவனை சேர்ந்த முருகப்பெருமானை வழிபட்டணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையிலே உள்ள நிலைமையில் உள்ளவங்க, பார்க்கறதுப்பே அருவருக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள பார்த்தாலே பார்க்க தோணாது, அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சாதாரண நாய்க்கும் தெரு நாய்க்கும் வெறி நாய்க்கும் பார்த்தா விசேஷம். வெறி நாய் பார்த்தா உடம்புலாம் புண்ணாக இருக்கும், பார்க்கறதுக்கே அகௌரவமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அவங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் உதவி பண்ணலாம், அவங்களுக்கு தானம் பண்ணலாம், உடை வாங்கி கொடுக்கலாம். அவங்கள மதித்து நீங்கள் கொடுத்து உதவி பண்ணாலே பெரிய விஷயம். நம்மளை கூட மதிக்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்களேன்னு நினைப்பாங்க பாருங்கள். அந்த புண்ணியம் போல் வேறு ஒரு புண்ணியம் வராது. இதெல்லாமே ஒரு கதையெல்லாம் கூட சொல்லப்படுது, குட்டி கதை சொல்லுவாங்க. கடவுள் நேரில் வருவார், பெரிய பெரிய பணக்காரங்களை பார்ப்பார், ஒரு வீட்டுக்கு போவார், கதவு முடிக்கும், யாரும் கவனிக்க மாட்டாங்க. வந்து நான் தான் கடவுள் வந்திருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் யாருமே அவரை கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு போவார், கண்டிப்பாக அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. அப்போது கடவுள் கேட்பார், நீங்கள் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பார்.
எங்களை யாருமே தீண்டத்தகவலாக இருப்பாங்க, யாருமே சீண்ட மாட்டாங்க, யாருமே எட்டி கூட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்குன்னா கடவுளாக தான் இருக்க முடியும், வேறு யாராக இருக்க முடியும். அதனால தான் நீங்கள் கடவுள்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் அப்பேற்பட்டவங்களை உதவி பண்ணணும். அப்போ உங்களை கடவுளாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய எல்லா கெடுபலும் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இந்த இறைப்பறிகாலம் தாழ்தல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நாட்பட்ட உங்களுக்கு உடம்புல இருந்த நோய்கள்லாம் தீர்ந்துடும். தனித்து செயல்படுவீங்க. வெற்றிகரமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். நினைத்த விஷயங்கள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். கெடுபலங்கள்லாம் குறைஞ்சிரும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அப்போது கண்டிப்பாக நல்லா தானே வருவீங்க. அதனால் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யணும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.